இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டெல்த் என்ற ஆங்கில சொல்லுக்கு ரகசிய என்று பொருள். எதிரிகளே அறியாத வகையில் அவர்களின் ரேடார்களுக்கு சிக்காமல் எதிரி நாட்டுக்கு ஊடுருவி செல்லக்கூடியவை ஸ்டெல்த் போர் விமானங்கள் எனப்படுகிறது. இதுவரை அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களை உருவாக்கியுள்ளன. இந்த பட்டியலில் சேர இந்தியாவும் தயாராகி வருகிறது. 5ஆம் தலைமுறை போர் விமானத்தின் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கு கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பாதுகாப்புக்கான இந்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்தது. தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதத்தில் நடந்த இந்தியன் ஏர் ஷோவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானத்தின் மாதிரியை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி காட்சிப்படுத்தியிருந்தது. இது ஒற்றை இருக்கை, இரட்டை என்ஜின் கொண்ட போர் விமானமாக இருக்கும் என்றும் 2035ஆம் ஆண்டில் 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் விமானங்களின் தயாரிப்பு தொடங்கும் என்றும் ஆரம்பத்தில் குறைந்தது 120 விமானங்கள் தயாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக 6வது தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானத்தை உருவாக்கும் திட்டத்தையும் இந்தியா செயல்படுத்த தொடங்கியுள்ளது. எதிர்கால போர் விமானங்களுக்கான 100% முழு தொழில்நுட்ப பரிமாற்றத்துடன் 120 kN போர் ஜெட் என்ஜின்களை பிரான்சின் சஃப்ரா நிறுவனத்துடன் இணைந்து DRDO தயாரிப்பதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது. சுமார் 70,000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் இந்தியாவின் பாதுகாப்புத்துறையில் ஒரு மைல்கல்லாகும். ஏற்கனவே நாட்டின் முதல் உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பல், புதிய நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர் கப்பல்கள், நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை மற்றும் ஒரு பெரிய ஹெலிகாப்டர் உற்பத்தி வசதி என இந்திய பாதுகாப்புத்துறை நவீனமாகி வருகிறது. முன்னதாக கடற்படைக்காக 26 ரஃபேல் மரைன் ஜெட் விமானங்களை பிரான்சின் டெசால்ட் ஏவியேஷனிடமிருந்து வாங்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகியுள்ளது. ஏற்கனவே இந்திய விமானப்படையில் 36 ரஃபேல் விமானங்கள் உள்ளன. 2013-14ஆம் ஆண்டில் வெறும் 686 கோடி ரூபாயாக இருந்த இந்திய பாதுகாப்பு ஏற்றுமதி 2024-25ஆம் ஆண்டில் 23,622 கோடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 35 மடங்கு அதிகரித்துள்ளது. கிட்டத்தட்ட 100 நாடுகள் இந்தியாவின் ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்கின்றன. நடப்பாண்டில் 30,000 கோடி ரூபாய்க்கும் அடுத்த 4 ஆண்டுகளில் 50,000 கோடி ரூபாய்க்கும் இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி இருக்கும் என்று கூறப்படுகிறது. 2014ஆம் ஆண்டில் 40,000 கோடி ரூபாயாக இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி கடந்த ஆண்டு 1.5 லட்சம் கோடியை தொட்டது. நடப்பாண்டில் இது 2 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 48,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 83 விமானங்களுக்கான ஆர்டரை பெற்ற ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் 97 தேஜஸ் போர் விமானங்கள் தயாரிப்புக்கு சுமார் 66,000 கோடி ரூபாய்க்கான புதிய ஆர்டர்களை பெற்றுள்ளது. பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் கணிசமாக உயர்ந்துள்ளது. 2013-14ஆம் ஆண்டில் 2.53 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு பட்ஜெட் 2024-25ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 6.22 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு துறையை மேம்படுத்துவது பிரதமர் மோடி அரசின் முதன்மையான முன்னுரிமைகளில் ஒன்றாக உள்ளது. பாதுகாப்பு வலிமையாக இருக்கும்போது நாட்டின் வளர்ச்சி தடையின்றி இருக்கும் என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.